தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அண்ணா சாலை, 1000 விளக்கு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. மவுண்ட் ரோடு, சென்ட்ரல், கொளத்தூர், அயனாவரம் பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என அறிவிப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். அடுத்த 5 நாட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. கேரளாவில் இன்று நடைபெறுகிறது வைக்கம் போராட்ட 100ஆண்டு நிறைவு விழா. பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வெளியீடு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது, இப்போது எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல். நள்ளிரவில் திடீரென முடங்கிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணையதள சேவைகள். தகவல்களை பரிமாற முடியாமல் வாடிக்கையாளர்கள் கடும் அவதி. இணையதள சேவை முடக்கத்திற்கு வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரியது மெட்டா நிறுவனம். சிக்கல்களுக்கு வருந்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நள்ளிரவில் அவரின் வீட்டின் முன்பு கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா என வாழ்த்து முழக்கம். Happy birthday தலைவா. Happy birthday தலைவா. சூப்பர் ஸ்டார். Happy birthday.
நடிகர் ரஜினியின் பிறந்த நாளையொட்டி ரீரிலீஸ் ஆன தளபதி திரைப்படத்தை காண சென்னை ரோகிணி திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள். ரஜினிகாந்தோட ரொம்ப ஃபேன், சின்ன வயசுலேருந்தே ஃபேன், அவரோட ஃபேனு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் விஷஸ் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ. சிவகங்கை அருகே நடிகர் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு பத்ரகாளியம்மன் கோயிலில் ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. ரஜினி பூரண உடல் நலத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டுமென வேண்டுதல். நடிகர் ரஜினியிடம் வாங்கிய ஆட்டோகிராஃபை கையில் டாட்டூ போட்டுக்கொண்ட ரசிகர். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 35 செயற்பொறியாளர்கள் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப ஒப்புதல். தமிழ்நாடு அரசு உத்தரவு. திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலையை துவங்குகிறது டாபர் நிறுவனம். இந்த தொழிற்சாலை மூலம் 750 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அரசு தகவல். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் சந்தித்ததற்கான ஆதாரம் உள்ளது. சந்திப்பு குறித்த மடைமாற்று முயற்சியை முதலமைச்சர் கைவிட வேண்டும் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீசன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டின் நிதிநிலை அதல பாதாளத்தில் உள்ளதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு பின்தங்கி உள்ளதாக சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி விமர்சனம். ஜிடிபிக்கு கடன் 22%. 2022-23 அது 29% போயிருச்சு. இன்னைக்கு மத்திய அரசினுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்துல நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்கூல் ஒழுகுது, அதனாலதான் ரோடு போடாம இருக்கிறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில லைட்டு போட்டு கேண்டில் லைட்ல செவிலியர் பிரசவம் பார்க்கறாங்க. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். கலைஞர் கைவினை திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டுகோள். கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருகிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நான் கைவினை கலைஞரா இருக்கிறேன், நான் பதிவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்துல கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா ராஜ்யசபா தலைவர் மீது கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படும். ராஜ்யசபா தலைவர் மீது எதிர்க்கட்சியினர் செய்வது முழுக்க அரசியல் எனவும் அண்ணாமலை சாடல். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியூர் பாலிசி. அவர் ஒரு விவசாயினுடைய மகன், நிறைய படித்தவர்,
வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தார். வேலை இல்லாதவர்கள், அரசியல் முகவரி இல்லாதவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்து பரப்புகிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக சாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கட்சியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் கேட்டால் சொல்ல மறுக்கின்றனர். தமிழ் தேசிய அரசியல் உணர்வு சீமானிடம் இல்லை எனவும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய 11 பேர் கூட்டாக பேட்டி. எங்களை நீங்கள் அழைத்தது தமிழ் தேசியத்தை நோக்கி, தனிப்பட்ட சீமானையோ அல்லது ஒரு ஆட்சியை பிடிக்க நீங்கள் ஆட்சியை பிடிக்கன்னு கூட்டினா கூட வந்திருக்க மாட்டோம். தமிழ் தேசிய கட்டமைப்புன்னு சொல்லி கூட்டு வந்து நீங்கள் கொண்டதுனால உங்கள் வார்த்தையை நம்பிக்கை கொண்டு தமிழ் தேசிய தலைவருக்கு அடுத்தபடியாக கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழங்கினார். தமிழ்நாட்டில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட கட்டணம் மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் பேட்டி. இன்னும் அந்த முடிவெல்லாம் தமிழக அரசு எடுக்கவில்லை. ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி? தனியாக விசாரணை நடத்த தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கரை ஒதுங்கிய மூங்கிலால் ஆன மியான்மர் நாட்டு படகு. மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படையினர் விசாரணை. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா நாளை கோலாகலம். மாலை 6 மணிக்கு மேல் 2668 அடி உயர மலை உச்சியில் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலையில் நாளை நடைபெறும் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திட்டவட்டம். ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள். எவரும் மலையேற வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை. வரும் 21ஆம் தேதி வேலை நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அறிவிப்பு. திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் வரும் 15ஆம் தேதி வரை திருவண்ணாமலைக்குள் பிற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. கிரிவலத்திற்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறை அறிவிப்பு. நாகூர் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா சந்தனம் பூசும் வைபவம் இன்று கோலாகலம். நாகை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவு. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலம் ஏராளமான தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு சவாலான தளம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
பழம்பெரும் நடிகர் ராஜ் கபூர் குடும்பத்தை சேர்ந்த ரன்பீர் கபூர், ஆலியா பட், ஷைஃப் அலிகான் ஆகியோர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பிரதமர் உடனான புகைப்படத்தை இன்ஸ்டாவில் வெளியிட்டார் கரீனா கபூர். தனக்கு எதிரான தரக்குறைவான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை நேரில் சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தனிப்பட்ட கட்சிக்கானது அல்ல, நாட்டின் நலனுக்கானது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் குழுவின் தலைவருமான ராம்நாத் கோவிந்த் தகவல். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் NIA அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பினருடன் தொடர்புடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 14 சுற்றுகள் கொண்ட போட்டியில் குகேஷ் சீனாவின் லிரன் இடையிலான 13வது சுற்றும் சமனில் முடிந்தது. நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படம். படப்பிடிப்பில் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட வீடியோவை பகிர்ந்த யோகி பாபு.